ஓகே, இன்றைக்கி டே 15வது நாள் டைரியை நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறோம். நேற்றுக்கு நான் தவறுதலாக குறியிட்டேன். நேற்றுக்கு 14வது நாள். நான் தான் மறந்தப்பில் 13வது நாள் என்று சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம 15வது நாளுக்குள்ளே என்று ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளும் எனக்கு ரொம்பவே இனிமையான நாள் அமைஞ்சது. இந்த நாளில் என்னுடைய டைரியில் எழுதுறதுக்கு சில காரியங்கள் இருக்குது. அது முறைப்படுத்தி வளர்க்கும்போது தான் அது ஒரு சொற்களின் அழகால கோர்வையாக என்னால் கொடுக்க முடியலைனாலும் அதனுடைய அந்த கருப்பொருள் எனக்கு புரிந்த அந்த கருப்பொருளை நான் டைரியில் எனக்கு புரிஞ்சாப்பில் நான் பதிவு பண்ணிப்பேன். ஸோ இந்த டைரியை நான் பதிவு பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. வழக்கம் போல இது பதிவேற்றம் செய்வதில் தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால் போதுமான அந்த முயற்சி செய்கிறேன். ஆனாலும் தொடர்ச்சியாக தமிழில் உரையாடுவதற்கு நான் பழகிக்கொண்டிருக்கிறேன். அது தேவையற்ற ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காகவே இந்த தமிழ் உரையாடல்கள் என் மொழி தாய் மொழியான தமிழிலும் சில அந்நிய வார்த்தைகளை ஊடுருவித்தான் பேசும் பழக்கத்திற்கு நான் ஆளாகியிருக்கிறேன். அதனால்தான் சில வார்த்தைகள் ஒவ்வொரு இடையில் கோர்க்கப்படுகிறது. அகிலும் அவைகள் மாலைகளில் இடையிடையே சூடப்படுகிற அந்த மலர்களைப் போல அழகு சேர்ப்பதாக என்னை நம்ப வைத்து விட்டதனால் நான் அவ்வப்போது அநேக அந்நிய வார்த்தைகளை பிற சொற்களை பயன்படுத்துகிற நிலை இருக்கிறது. தமிழின் ஆழ்தமிழின் புலமைக்கு என்னால் பேச முடியாது. பேச்சு வழக்கிலான சில விஷயங்களை நான் பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த 15வது நாளில் என்னுடைய இந்த டைரியை முந்தைய நாளில் நான் மெர்லி பாட்டியையும் டூடு பிரதரையும் பற்றி சொன்னது போல் இந்த நாளிலும் நான் ஒரு நபரை டைரியில் இந்த டைரியில் நான் சந்தித்த ஒரு நபரை ஒரு நிகழ்வை இந்த டைரியில் எழுத ஆர்வம் கொள்கிறேன். ஒரு நிமிடம். நான் சிறுவயதில் பல கதைகளை கேட்டு வளர்கிற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இப்போது அந்த கதைகளை பதிவு செய்து நான் என் டைரியை நிரப்புவதில்லை. அந்த கதைகளுக்கு ஒத்துப்போகிற வகையில் சில இயக்கலைவனை இந்த நாளில் நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களைத்தான் இந்த பதிவில் குறிப்பிட இந்த நாள் என்னுடைய டைரியில் இயக்கலைவன் என்ற ஒரு வழக்கு மொழிகளிலேயே நான் பேசுகிறேன். அப்போது இந்த பதிவை சீக்கிரத்தில் முடித்து நான் தூங்க செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதனால் வழக்கம் போலவே பேசிவிடுகிறேன். நம் வழக்கு மொழியில் எனக்கு நம்ம கதைகள்லாம் கேட்டிருப்போம்ல, ஏக்கலைவன் அவர்களெல்லாம் நான் சிறு வயதிலெல்லாம் ஏக்கலைவன் இந்த குறிப்பார்த்து அம்பு வீசுகிற அந்த மனிதன் அர்ஜுனன், அப்புறம் 100 யானைகளை எதிர்த்து நிற்கும் பலசாலியான பீமன், இவர்களை போன்ற சில கொடை கொடுக்கும் வள்ளலான கர்ணன், இது போன்ற பல நபர்களுடைய அந்த கதைகளெல்லாம் என் சிறுவயதில் கேட்டிருக்கிறேன். அந்த கதைகளுக்கு ஒத்துப்போகிற என்னுடைய இந்த சமகாலத்தில் நான் பார்க்கிற ஒரு ஏக்கலைவனாக ஒரு மனிதனை இன்று நான் சந்தித்தேன். அவர் குருவை, அதாவது தன்னுடைய குருவாக இந்த வலைத்தளத்தை பயன்படுத்தியே படித்து முன்னுக்கு தன்னுடைய அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து வந்த அடுத்த நிலையை எட்டிய அந்த மனிதரைத்தான் நான் இன்றைக்கு இயக்கலைவனாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய பெயர் பதிவிற்காக மாற்றி சொல்லுகிறேன். ஜினோன் தான் இன்றைக்கு நான் பார்த்த ஒரு இயக்கலைவன். இன்றைக்கு ஜினோனோடு நான்
லைப்ரரியில் படித்து கொண்டிருந்த வழக்கம் போல் வந்துட்டு இன்றைக்கி நேரத்தோடு வந்துட்டு போகும்போது நூலகத்தில் நான் வந்துட்டு புத்தகங்களை படித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வருடங்களுக்கு முன்பு சந்தித்த அந்த நபர் தான் ஜுனோன். அவரை நான் மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை நான் சில காரணங்களால் அவருடைய முகம் எனக்கு சடுதியில் மறந்து போனது. ஆனாலும் அவர் என்னை நினைவு வைத்திருந்து என்னை பார்த்தவுடன் பேசினார். அவர் பேசிய போது அவர் வந்து என்னிடத்தில் அவரை அறிமுகம் செய்து கொள்ளும்போது தான் எனக்கு திரும்பவும் இந்த பிரதர் நம்ம 1 இயருக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம்ல ஜுனோன் அப்படிங்கிறது எனக்கு திரும்ப நினைவுக்கு வந்தது. ஜுனோன் பிரதரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது தான் அவர் வந்துட்டு அதிக பழக்கம் இல்லாவிட்டாலும் அவருடைய சில நாட்களே அவரோடு பழகியிருந்தாலும் அவருடைய அந்த நடக்கைகள், அவர் பின்பற்றிய சில வழிமுறைகளை நான் நன்றாக அறிவேன். அதன்படி அவர் ஒரு நிமிடம் இடையில் பல தடங்கள் ஜுனோன் பிரதரை பற்றி முழுமையாக சொல்வதற்குள் பல இன்னல்கள், பல சிக்கல்கள், தடைகள். ஆனாலும் இந்த ஜுனோன் பிரதருடைய இது ஷார்ட்டாக ஆன்லைன் ஸ்டோரியாக வந்துட்டு ரொம்ப சுலபமாக சொல்லிட முடியும். ஆனால் இந்த டைரியை நான் ஃபில் பண்ண முடியல. அதோடைய அந்த சாராம்சம் ஆன்லைன் ஸ்டோரியில் ஈஸியாக ஆன்லைன் ஸ்டோரியில் சொல்லிடலாம். ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நவ் டேஸ், அவ்வளோதான் அந்த ஆன்லைன் ஸ்டோரி. பட் எப்படி அவர் சக்ஸஸ் பண்ணாருங்கிறது அந்த வழிகளை சொன்னாதானே அதுதானே முக்கியமானது. 6 மாதங்களுக்கு முன்பாக அவர் வலைத்தளங்களை எல்லாம் பார்த்து அதில் சொல்லப்படுகிற பல குறிப்புகளை எடுத்து தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கான பல தேர்வுகள் எழுதுவதற்கு உதவியாக வலைத்தளங்களை பயன்படுத்தி தன் கையில் உள்ள இந்த அலைபேசியின் உதவியாக நம்மளாம் இதுக்காண்டி ஃபோனை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் நோண்டவும், ரீல்ஸை பார்க்கவும், ப்ளஸ் முகப்புத்தகங்களை பார்ப்பதற்கும், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நோண்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஜுனோன் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, இதில் சொல்லப்படுகிற பல உபயோகமான பல தகவல்களை தனக்குள் சேகரித்து வைத்து தான் எழுதப் போகிற தேர்வுகளுக்கு எதுவெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமோ அந்த தகவல்கள் எல்லாம் இந்த கைபேசியின் மூலமாக அதில் வருகிற பல பதிவுகளிலிருந்து பெற்று அதை முறையாக ஒவ்வொரு நாளும் தன் மனதில் ஆழப்பதிய வைத்து பல தேர்வுகள் எழுதி பல தேர்வுகளில் தன்னுடைய அந்த விடாமுயற்சியின் மூலமாக அவர் நிரந்தரமாக ஒரு ஆசானையும் வந்துட்டு நாம் பிறரை போல வந்துட்டு இந்த எங்கும் முறையாக எந்த அகாடமியிலும் வந்துட்டு முறையாக பயிற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அவருடைய இந்த இந்த செயலிகளில் வருகிற பல பதிவுகளில் இருந்து தான் முழுவதுமாக சிலவற்றை கற்றுக்கொண்டு ஆங்கிலத்திலும் புலமை நன்றாக இருந்தது. அவர் இன்றைக்கு என்னோடு பேசிய போது நான் மெய்மறந்து அவருடைய சொற்களை மெய்மறந்து அவரை பார்க்கும் அளவுக்கு அவர் பல விஷயங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதன்படி அவர் வந்துட்டு வந்துட்டு இந்த வீடியோக்கள் வந்துட்டு பார்த்துட்டு அதில் இருக்க சில குறிப்புகளெல்லாம் எடுத்து தன்னுடைய தேர்வுக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார். நான் ஒரு 6 மாத காலங்களுக்கு பிறகு அவரை சந்தித்தேன். ஒரு 6 மாதம் 1.5 வருடங்கள் இதுக்குள்ளே இருக்கும், எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் அவரை சந்தித்ததும் திரும்ப அவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது அவரை குறித்த நினைவுகளும் எனக்கு வந்தது. அவர் வந்துட்டு ஒரு தேர்வில் வெற்றி அடைந்ததாகவும் அதன் மூலம் தன் வாழ்க்கை, அதாவது அந்த ஜுனோன் எப்படி இருப்பார்னா, லைப்ரரியில் ஒரு 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 விஷயத்தை வந்துட்டு ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணிட்டார். ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி முழுவதுமாக அந்த எய்மை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த எய்மை மட்டுமே ஃபோக்கஸாக வச்சு அப்படியே முன்னேறி போயிட்டே இருந்தார். அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவர் வந்துட்டு லைஃப்பில் எடுத்துட்டார். மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவருடைய ஃபோக்கஸ் முழுசும் படிக்கணும், தான் படித்து அடுத்த நிலைக்கு போகணும், இந்த ஏழ்மை நிலையை கடந்து வரணும்னு ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். நான் வந்துட்டு
அவரை சில நாளுக்கு பிறகு முந்தைய நாட்களில் சந்திக்கும்போது அவரை ஏன் எனக்கு அடையாளம் தெரியலைன்னா அவர் ரொம்ப பியர்டாக வந்து ரொம்ப தாடி நிறைய வச்சுருந்தார். ஏன் அவர் படிக்கிற அந்த காலத்தில் ரொம்ப இது இருக்கும். ஒரு முனிவரை போல் இவ்வளோ அளவுக்கு வந்துட்டு ஒரு முனிவரை போல் வந்துட்டு ஒரு தவம் மாதிரி நிதம் வந்துட்டு ஒரு தவத்தில் இருக்க மாதிரி அவரோட மைண்டை எந்த விஷயமும் வந்துட்டு அவரோட மனசை அலைப்பாய விடாமல் ஃபோக்கஸ்டாக வந்துட்டு தான் என்னவா ஆகணும்னு நினச்சாரோ அதை நோக்கி ரொம்ப சீரியஸாக ஒரு 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 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக நான் வந்து இந்த பழகிய காலகட்டத்தில் அவர் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தார். அது அப்படியே ஃபோக்கஸ்டாக அதே போல் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு எனக்கு தான் வெற்றி அடைந்ததாக சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு அவர் இன்றைக்கி தன்னுடைய அந்த நிலையை வந்து உயர்த்தியிருந்தார். இப்போ வந்துட்டு ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் ரொம்ப 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 பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தில் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். அவர் அறிமுகப்படுத்தி அவர் எனக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். நம்ம பார்த்த ஜுனானா இவர் ஜுனன் பிரதர் வேறு மாதிரி கேட்டாரே அப்படிங்கிற மாதிரி. அவர் அந்த அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏகலைவன் குருவே இல்லாமல் ஏகலைவன் எப்படி அந்த வில்வித்தைகளை வந்துட்டு கற்றுண்டாரோ அதுபோல் இந்த ஜுனனும் வந்துட்டு ஒரு முறையான ஆசிரியர்களே இல்லாமல் பல வீடியோக்களை பார்த்து அதில் வர அந்த பதிவுகளை சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு அவர் வந்துட்டு தான் நினச்ச அந்த விஷயங்களில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் இன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் அவருடைய அவர் சொன்னதும் அவருடைய நான் சந்தித்ததும் அவர் இடையில் அவர் பார்க்கும்போதெல்லாம் அந்த சந்தித்த முறைகளில் பார்க்கும்போது அவர் பின்பற்றிய அந்த வழிமுறைகள் பார்க்கும்போது என் நினைவுக்கு வந்தது ஒன்று தான் ஏகலைவனை போல் இவர் வந்துட்டு ஆசானே இல்லாமல் இவர் வந்து ஒரு சிறந்த மாணவனாகிட்டார். அது மாணவன் அப்படிங்கிற அந்த நிலையையும் தாண்டி இப்போ பிறருக்கு அநேகருக்கு வந்துட்டு ஒரு குருவாகவே ஆகிட்டார் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போயிட்டார். அந்தளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டுங்க. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலை இருந்தால் தான், அதாவது ஒரு டம்ளரில் எட்டி பார்க்குறதுக்கும் ஒரு கேணி எட்டி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. குடத்தை யார் வேணால் எட்டி பார்த்துடலாம், குழந்தை கூட எட்டி பார்த்துரும். ஆனால் கேணியை எட்டி பார்க்க தடுப்பில்லாத அந்த கேணியை பயப்படாமல் எட்டி பார்க்க வந்துட்டு கிணறு எட்டி பார்க்க நமக்குள்ளே ரொம்ப ஒரு தைரியம் வேணும். ஆல்மோஸ்ட் நான் இந்த டைரியை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்குள்ள தான் பல சட்டங்கள் எனக்குள்ளே என்னை யாரோ அழைப்பு கொடுக்குற மாதிரி பல சத்தங்கள் கேட்டதுனால தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸோ நம்மளும் இன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளும் இந்த ஜுனோன் போல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எந்த விஷயமும் நம்மளை வந்துட்டு அதாவது நமக்கு நம்ம ஒரு பொருளை விரும்பிட்டோன்னா அதை குழந்தைகள்லாம் நம்ம சிறு வயதில் பார்த்துருக்கோம்ல. நம்ம சிறு வயதாக இருக்கும்போது அப்படி தானே பண்ணியிருப்போம். நமக்கு அது வேணும்னா அல்லது அடம் பண்ணியாவது பேரண்ட்ஸ்கிட்ட வாங்கிடுவோம்ல. அது போல் தான் நம்ம கவனம் பூரா அதிலே தான் இருக்குது. இப்போது நம்ம சின்ன வயசுலாம் சில வந்துட்டு இந்த மிராக்கலான பல ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேட்கும்போது இல்லை பல விஷயங்கள் நம்ம இதுலேயும் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கோம்ல. இங்கே கவனிச்சிருக்கலாம். பட் தெருவிலலாம் வந்துட்டு மெஜிஷியன்ஸ் இதை பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக அவர் வந்து ஏதோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாராங்கிற மாதிரி கவனிக்கிறதுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனிப்போம். இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலே நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஒரு 1000 ரூபாய் நம்ம பேக்கெட்டில் இருக்குதுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு ரொம்ப நெருக்கடியான ஒரு ரஷ்ஷான ஒரு இடத்துல இருக்கனால நம்ம அடிக்கடி ரொம்ப கவனமாக நம்மளுடைய பேக்கெட்டை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கவனமாக இருப்போம்ல. அது போல் தான் நம்ம அந்த முழுமையான கவனத்தையும் வந்துட்டு ஜுனோன் வந்து தன்னுடைய இந்த படிப்பில் செலுத்தியிருக்காரு. அவரை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியம். அவர் வந்துட்டு நான் வந்து இதை பதிவுக்காண்டி இல்லைனாலும் அவருடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஜெயித்து இது வந்து என்னால் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது எவ்வளோ இது பிறகு வந்துட்டு இது போல் இவாள் தான் இந்த ஸ்டோரியில் வரவாள் தான் இந்த டைரியில் இன்றைக்கி குறிப்பிடப்படுற இந்த நபர் வந்துட்டு இவங்க தான் அப்படின்னு அவங்களையெல்லாம் வந்துட்டு
ஒரு நாள் வந்துட்டு காண்பிக்கணும்னு ரொம்ப ஆசை தான். அவங்களாம் உண்மையிலேயே நம்மளை பெரிய அளவில் எனக்கு அசோக்குக்கு இன்ஸ்பயர் பண்ணா அந்த அந்த நல்ல மனிதர்கள். நம்மளும் எனக்கு இன்றைக்கி அதான் தோணுச்சு. இன்றைக்கி ஜுனோன் மாதிரி நம்மளும் வந்துட்டு நம்ம இலக்கு என்னவோ அது மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும். மற்றவர்கள் வந்துட்டு டைவர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே எனக்கு என்னுடைய ஆழ்மனம் வந்துட்டு பெரிய புரிதல் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நானே வந்துட்டு புக்ஸ் எடுத்து வச்சு ஒரே நாள் எல்லா புக்ஸையும் எல்லா பக்கங்களையும் புரட்டிடுவோங்கிற மாதிரி. நான் இன்னொன்று சொல்ல வரேன். என்னட்டு ஸ்பீட் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நார்மலாக ஒருத்திங்க பக்கத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்பீடாக படித்தா ஒரு ஸ்பீட் ரைட்டிங் இருக்கவாள் வந்துட்டு ஒரு புக்ஸை ஒன் டேயில் படிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீட் ரைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல. சிலது வந்துட்டு அப்படியே வேர்டை பார்க்கும்போதே நம்ம மைண்டுக்குள்ளே அதோடைய அந்த பொருள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சில வார்த்தைகள் அப்படியே படிச்சுட்டே வர அந்த போல் ஸ்பீட் ரைட்டிங்க்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு பெரிய டெம்ப்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ அசோக் இன்றைக்கி என்னுடைய இந்த டைரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 15வது நாள். ஆனால் அந்த டைரி ப்ராப்பராக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய டைரியில் கண்டிப்பாக நோட் பண்ணியிருந்தால் ஒரு ஃபியூ லைன்ஸ் தான் எழுதியிருப்பேன், ஒரு வரிகள் தான் எழுதியிருப்பேன். இது பதிவுங்கிறதுனால சில வளவலான சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதை முறைப்படுத்தி கோர்த்து என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஃபோக்கஸாக இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும். அந்த சக்ஸஸ் அடைகிற வரைக்கும் அந்த ஃபோக்கஸ்லேருந்து கொஞ்சம் கூட விலகக்கூடாதுங்கிறது இன்றைக்கி எனக்கு புரிஞ்சது. ஸோ அசோக் பாய் தூங்க போகலாம். இன்றைக்கி டைரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 15வது நாள். நாளை நம்ம லைஃப்பில் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம இந்த டைரியில் பதிவு பண்ணுவோம். பாய் அசோக், பாய்.